இந்த காலகட்டத்துல பணக்காரன் யாருன்னு கேட்டா, உடம்புல பெரிய எந்த தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்துல பணக்காரங்க. ஏன்னா, கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட தொந்தரவு இருக்கும். பணம் இருக்கும். ஆனா, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது தீர்க்கறதுக்கு உண்டான வழியையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்க ஒரு வழியை தான் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். அந்த காலத்துல நம்ம என்னென்ன நோய் பெரிய நோயின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த நோயெல்லாம் இப்போ எல்லாருக்கும் சாதாரணமா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உணவு முறை மாறிடுச்சு, காற்றுல மாசு கலந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுற்றுப்புற சூழலை எதிர்த்து நம்ம போராடி தான் வாழ வேண்டியிருக்கு. இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுல நம்ம பல வழிகளை தேடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மகா பெரியவா ஒரு சின்ன வழிமுறைய சொல்லியிருக்காரு. அந்த வழிமுறைய இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு மாசி மாதம் தொடங்கிடுச்சு. இந்த மாசி மாதத்துல மகா பெரியவா கொடுத்த அந்த வழி என்னன்னா உப்பும் மிளகும் தான். இந்த உப்பையும் மிளகையும் மகா பெரியவா ஏன் சொன்னாருங்கிறத இப்ப இந்த வீடியோவுல நான் சொல்றேன். இந்த தகவல் மிகவும் ஆழமானது மற்றும் அறிவியல் பூர்வமானது. மாசி மாதத்தின் தட்பவெப்ப மாற்றத்தை, சீசனல் சேஞ்சை நம் மகா பெரியவா எப்படி ஆன்மீகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இணைத்திருக்கிறார் என்பது வியக்க வைக்கிறது. மாசி மாதத்தில் கும்பம் என்ற காற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது குளிர்காலம் முடிந்து கோடை தொடங்கும் ஒரு இடைப்பட்ட காலம் என்பதால் உடல்நிலை சமநிலை இழக்க வாய்ப்புள்ளது. மிளகு அக்னி மற்றும் உப்பு நிலம் அல்லது நீர் ஆகியவற்றின் சேர்க்கை ஒரு மிகச்சிறந்த பயோஹேக்காக செயல்படுகிறது. சூரியன் சனி தொடர்பு. கும்பம் என்பது சனியின் வீடு. அங்கு சூரியன் பித்தம் இருக்கும்போது ஜீரண மண்டலத்தில் மந்த நிலை ஏற்படலாம். செவ்வாயின் காரத்தன்மை கொண்ட மிளகு அந்த மந்த நிலையை, லோ மெட்டபாலிக் ரேட்டை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக்கிறது. மருத்துவ பலன்கள். ஊட்டச்சத்து உறிஞ்சுதல், பயோ அவைலபிலிட்டி. மிளகில் உள்ள பைப்பரின் என்ற வேதிப்பொருள் நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை உடல் எளிதாக உறிஞ்ச உதவுகிறது. கல்லுப்புடன் மிளகு சேரும்போது அது குடலில் உள்ள என்சைம்களை தூண்டி உணவை விரைவாக செரிக்க வைத்து இரத்தத்தில் சத்துக்கள் கலப்பதை உறுதி செய்கிறது. மிளகு மற்றும் கல்லுப்பு இரண்டும் உமிழ்நீரை சுரக்கச் செய்து ஜீரண சக்தியை தூண்டும். வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொல்லைக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும். எலக்ட்ரோலைட் சமநிலை. கல்லுப்பிலுள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுக்கள் உடலின் திரவ அளவை சமன்படுத்துகின்றன. மிளகு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் இந்த தாதுக்கள் உடலின் அனைத்து திசுக்களுக்கும் விரைவாக சென்றடைய உதவுகிறது. அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. மிளகிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் உப்பின் கிருமிநாசினி பண்புகளும் இணைந்து தொண்டைப்புண், ஈறுவீக்கம் போன்ற அலர்ச்சி சார்ந்த பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகின்றன. சுவாச பிரச்சினைகள். மிளகின் காரத்தன்மை நுரையீரலிலுள்ள சளியை வெளியேற்ற உதவும். சைனஸ் மற்றும் ஆஸ்துமா போன்ற பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இது இதமளிக்கும். நச்சு நீக்கம், டீடாக்ஸ். இந்த கலவை உடலிலுள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற பயன்படுகிறது. குறிப்பாக இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது. ஆன்மீக ரீதியான செவ்வாய் வழிபாடு. செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகன். செவ்வாய் என்பது இரத்தத்திற்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் காரகர். மிளகு இரத்தத்தை சுத்திகரிப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நடைமுறையை பின்பற்றுவது உடல் ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் வலுவை தரும். இதை எப்படி உட்கொள்ளலாம்? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த மாசி மாத பலன்களை பெற விரும்புவோர் கீழ்க்கண்ட எளிய முறையை பின்பற்றலாம். வெறும் வயிற்றில் 3 மிளகு மற்றும் 3 சிறு துண்டு கல்லுப்பை வாயில் போட்டு மென்று உமிழ்நீரோடு கலந்து விழுங்க வேண்டும். பிரசாதமாக மகா பெரியவா அருளைய தீராத நோய் தீர்க்கும் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே உட்கொள்வது மனதிற்கு தெளிவையும் உடலுக்கு வலிமையையும் தரும். இன்னைக்கு மாசி மாசம் தொடங்கிடுச்சுங்க. இந்த மாசி மாசத்துல வர 4 செவ்வாய்க்கிழமையும் காலையில எந்திரிச்ச உடனே பல்
விளக்கிட்டு வெறும் வயிற்றுல, பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, வெறும் வயிற்றுல ஒரு 3 மிளகு 3 கல்லுப்பு இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து தீராத நோயை தீர்க்கும் மகா பெரியவா அருளிய மகா மந்திரம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோடைய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுல நான் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன். இந்த மிளகையும் கல்லுப்பையும் நீங்க வந்து கையில வச்சுக்கிட்டு சுவாமிக்கு முன்னாடி மகா பெரியவா சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லிட்டு நீங்க இத வந்து நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எதுவும் சாப்பிடாம கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க காஃபியோ இல்ல தண்ணியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாசி மாசம் வர 4 செவ்வாய்க்கிழமையும் பண்ணி உங்க உடம்புல இருக்கிற தொந்தரவை நீங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே. இது மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் இது பல பேருக்கு போய் சேரும். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.